நண்பர்களே, இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான 2வது ஒருநாள் போட்டியில் ஹிட்மேன் ரோஹித் சர்மாவுடைய ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓப்பனிங் கிளம்புறங்கின ஹிட்மேன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்தே சீரான இடைவெளியில் ரன்கள் அடிச்சுக்கிட்டு வந்தார். 96 பால் பிடிச்சி 87 ரனில் அவுட் ஆயிருக்காரு. 9 4 அடிச்சிருக்காரு, 3 6 அடிச்சிருக்காரு. 87ல் போயிட்டு அவுட் ஆகிட்டார். ஒரு சதத்தை மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயம் தான் ரோஹிட்டோட ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அணி நியூசிலாந்துக்கு போய் விளாண்டப்போ ரோஹித் சர்மா மோசமான ஆவரேஜ் வச்சிருந்தாரு. கண்டிப்பாக இந்த முறை அதை மாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் ஹிட்மேன் ரசிகர்கள் இருக்காங்க. நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் போட்டியில் அதிக முறை அந்த 90 அதற்கு மேலே போயிட்டு சதம் அடிக்காமல் அவுட் ஆன வீரர்கள், டாப் 5 வீரர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இந்திய அணியுடைய முன்னாள் கேப்டனான தல தோனி இருக்காரு. தோனி 337 போட்டிகளில் விளையாண்டு 10,366 ரன்கள் அடிச்சிருக்காரு. சேம் டைம் 10 சதம் அடிச்சிருக்காரு. 6 முறை பார்த்தீங்க அப்படின்னா சதத்தை தவற விட்டுருக்காரு. 90க்கு மேலே அடித்து அவுட் ஆயிருக்காரு. இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல வீரேந்தர் சேவாக் இருக்காரு. 251 போட்டிகளில் விளையாண்டு 8,273 ரன்கள் அடிச்சிருக்காரு. 15 சதம் அடிச்சிருக்காரு. அவரும் 6 முறை 90க்கு மேலே அடித்து அவுட் ஆயிருக்காரு. இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல தற்போதைய இந்திய கேப்டனான ரன் மிஷின் விராட் கோலி இருக்காரு. இவர் தற்சமயம் 221வது போட்டியில் விளையாண்டுகிட்டு இருக்காரு. 10,000க்கு மேற்பட்ட ரன்கள் அடிச்சிருக்காரு. 39 சதம் அடிச்சிருக்காரு. இவரும் 6 முறை 90க்கு மேலே போயிட்டு அவுட் ஆயிருக்காரு. 2வது இடத்துல இந்தியாவுடைய முன்னாள் கேப்டனான அசாருதீன் இருக்காரு. 334 போட்டிகளில் விளையாண்டு 9,378 ரன்கள் அடிச்சிருக்காரு. 7 சதம் அடிச்சிருக்காரு. 7 முறை 90க்கு மேலே அடித்து சதத்தை தவற விட்டுருக்காரு. முதல் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பிளாஸ்டர் காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் இருக்காரு. 463 போட்டிகளில் விளையாண்டு 18,426 ரன்கள் அடிச்சிருக்காரு. 49 சதம் அடிச்சிருக்காரு. 18 முறை 90க்கு மேலே அடித்து சச்சின் அவுட் ஆயிருக்காரு. இந்திய அளவுலையும் சச்சின் தான் முதலிடம். சர்வதேச அளவுலையும் சச்சின் தான் முதலிடத்தில் இருக்காரு. ஹிட்மேன் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் அவர் 4 முறை 90க்கு மேலே போயிட்டு சதம் அடிக்காமல் அவுட் ஆயிருக்காரு. இந்த முறை பார்த்தீங்கன்னா 87 ரனில் அவுட் ஆயிருக்காரு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.